கிருபையினால் மீண்டும் ஒரு ஓய்வானை காணும்படியாக தேவன் அவர் திரும்பி சித்திக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஏற்படுத்துவமாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய கிருபையினால் நாம் தொடர்ந்து இந்த மாலை வேளையிலே ஒரு பாடங்களை படித்து வருகிறோம். நாம் பார்த்து வரக்கூடிய இந்த சீரியல்ல நாம் ரட்சிப்பு என்ற தலைப்பின் கீழாக படித்து வருகிறோம். அந்த ரட்சிப்பில் பல வகையான தலைப்புகளுக்கு மத்தியிலே நாம் ஏற்படைய கடைசிக்கு முந்தின தலைப்பாக ரட்சிப்பும் நியாய பிரமாணமும் அப்படின்ற தலைப்புல நாம் படித்து வருகிறோம். இந்த ரட்சிப்பும் நியாய பிரமாணமும் என்ற தலைப்பில் நாம் படிக்கும் போது விசுவாசத்தினால் ரட்சிப்பு என்று பார்த்தோம். விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் ரட்சிப்பு அடைய முடியும். நியாய பிரமாணத்தினாலோ அதனுடைய கிரியைகளினாலோ நாம் ரட்சிப்பு அடைவதில்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படியானால் இந்த ரட்சிப்புக்கும் நியாய பிரமாணத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு சில வாரங்களாக நாம் கலாத்தியர் புஸ்தகத்தை மையமாக வைத்து ஆராய்ந்து வருகிறோம். அதில் ஏற்புடைய கடைசி பகுதியாக கலாத்தியர் புஸ்தகத்துல நியாய பிரமாணத்தை பற்றி பேசும்போது எந்த நியாய பிரமாணத்தை பற்றி கலாத்தியர் புஸ்தகத்தில் பவுல் பேசுகிறார் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நம்ம வந்தோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அங்கே ஒரு தெளிவு கிடைத்தது. கலாத்தியர் புஸ்தகத்துல பவுல் பேசிய நியாய பிரமாணம் விருத்த சேதனம் சம்பந்தப்பட்ட நியாய பிரமாணம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி நியாய பிரமாணத்தில் அந்த நியாய பிரமாணம் என்ற பெயரில் பல வகையான சட்டத்திட்டங்கள் இருப்பதாக நாம் பார்த்தோம். மோசேயிடம் சீனாய் மலையில தேவன் நியாய பிரமாணத்தை கொடுக்கும் போது பல வகையான சட்டத்திட்டங்களை மோசேயிட்ட கர்த்தர் கொடுக்கிறார். அதுல தேவன் தம்முடைய விரல்களால் எழுதிய பிரமாணங்களும் உண்டு. தேவன் சொல்ல மோசே தன்னுடைய விரல்களால் எழுதிய பிரமாணங்களும் அதிலே அடங்கியது. எல்லாம் ஒரே பிரமாணம் என்று சொல்ல முடியாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்ப மோசே எழுதின பிரமாணங்கள் எவைகள், தேவன் எழுதிய பிரமாணம் எவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கலாத்தியர் புஸ்தகமானது ஒரு தெளிவான உண்மையை நம்மோடு பகிர்ந்து கொண்டது. அங்கே பவுல் கலாத்தியர் புஸ்தகத்துல விருத்த சேதனத்தை பற்றி அங்கே பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு ஏற்படைய அதனுடைய முடிவு பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். கலாத்தியருக்கு மத்தியில ஒரு கேள்வியை இங்கே பவுல் கேட்கிறார். நான் விருத்த சேதனத்தை பத்தி பேசுறதா இருந்தா எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்று சொல்லி பேசுகிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், பவுல் யாரால் துன்பப்படுத்தப்படுகிறார்? அவரை சார்ந்த யூதர்களால் துன்பப்படுத்தப்படுகிறார். ஏன் துன்பப்படுத்தப்படுகிறார்? ஏற்கனவே பவுல் யூதர்களுக்கு சாதகமாக தான் இருந்தார். யூதர்கள் எங்கெல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று இருந்தார்களோ அங்கெல்லாம் பவுல் முன்னாடி போய் நின்று யூதர்களுக்கு சார்பாக அங்கே யுத்தம் செய்து கொண்டிருந்தார்.
இப்ப அதே யூதர்கள் பவுலுக்கு விரோதமாக நின்றார்கள். ஏன்? இடையில யார் பவுலை சந்திச்சது? எந்த இயேசு கிறிஸ்துவை பவுல் எதிர்த்து நின்றாரோ அந்த இயேசு கிறிஸ்து பவுலிடம் பேசினார், பவுலுக்கு காட்சி கொடுத்தார், பவுலை அழைத்தார். அந்த நாளிலிருந்து பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் மரித்த சிலுவையை பற்றியும் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இது யூதர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகையால் யூதர்கள் பவுலை துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப பவுல் என்ன செய்யறாரு அப்படின்னா, இனிமேல் நமக்கு விருத்த சேதனம் வேண்டாம், நமக்கு சிலுவை போதும், சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து போதும், இயேசு கிறிஸ்துவின் நாமம் போதும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதும், விருத்த சேதனம் வேண்டாம் என்று சொல்லி பிரசங்கித்தார். இப்படி பிரசங்கம் பண்ணிதான் அநேக புறஜாதிகளை கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்து வந்தார். அது யூதர்களுக்கு பிரியமில்லை. இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று யூதர்கள் விரும்பினார்கள். ஆகையினால நீங்க சொல்றாரு, நான் விருத்த சேதனத்தை பத்தி பேசினேன் அப்படின்னு சொன்னா யூதர்கள் எனக்கு சாதகமா இருப்பாங்க, என்னை துன்பப்படுத்த மாட்டாங்க. ஆனா நான் இயேசுவை பிரசங்கிப்பதினால் நான் துன்பப்படுத்தப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. நான் விருத்த சேதனத்தை பத்தி பேசியிருந்தேன்னு சொன்னா சிலுவை பற்றியதான இடரல் எனக்கு வந்திருக்காது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு நமக்கு என்ன வேண்டாம்? அந்த இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற அந்த விருத்த சேதனம் வேண்டாம். நமக்கு நேரடியாக இயேசு கிறிஸ்துவானவரே போதுமானவராக இருக்கிறார். அதனால கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நாம் ஏற்கனவே பார்த்தபடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. நீ விருத்த சேதனம் பண்ணாலும் சரிதான், பண்ணாட்டினாலும் சரிதான், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த விருத்த சேதனம் ஒழிந்து போய்விட்டு. என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் பண்ணாலும் அப்படின்னு சொன்னா யூதர்கள் ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. எப்ப? கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி. அதனால ஐயோ நான் விருத்த சேதனம் பண்ணிட்டேனே அப்படின்னு நீ கவலைப்பட வேண்டாம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு இப்ப நீ விருத்த சேதனம் பண்ணாம இருக்க, ஐயோ நான் இன்னும் விருத்த சேதனம் பண்ணலையே, அதை பத்தியும் கவலை இல்லை. நீ பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி, உனக்கு யார் போதும்? கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். கிறிஸ்து எனக்காக தான் மரிச்சாருன்ற விசுவாசம் உனக்கு இருந்தா போதும். விருத்த சேதனத்தை பத்தி கவலைப்படாத. அப்ப என்ன வேணும்? புது சிருஷ்டியே காரணம். நீ புது சிருஷ்டியா மாறு, நீ புதுசா பெற, அது போதும். நீ ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. எதுதான் முக்கியம்னா நீ மறுபிறப்பு அடைய வேண்டும், புது பிறப்பு அடைய வேண்டும். ஏன்? பழைய பிறப்பு அது பழைய ஆதாமுக்குள்ள பிறந்தது, உன் பாவ பிறப்பு. நீ விருத்த சேதனம் ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் அப்பயும் நீ யாராதான் இருக்கனாக்கா ஆதாமுக்கு தான் பிள்ளையா இருக்க. நீ விருத்த சேதனம் பண்ணாம இருந்தாலும் நீ ஆதாமுக்கு தான் பிள்ளையா இருக்க. அப்ப நீ யாருக்கு பிறக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்கு பிறக்க வேண்டும். அப்ப உன் சிருஷ்டிப்பு, உன் பிறப்பு பழைய பிறப்பு. இந்த பிறப்பு மாறணும், இது புது பிறப்பாக மாற வேண்டும். அதனால இன்னும் ஐயோ நீ விருத்த சேதனம் பண்ணணும், இல்ல விருத்த சேதனம் பண்ணல, இந்த பிரச்சனையே உனக்கு வேண்டாம். அப்ப கலாத்தியா சபையில் ஏற்பட்ட பிரச்சனை விருத்த சேதனம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற பிரச்சனை. அதுக்குதான் இந்த கலாத்தியர் நிருபத்தை இந்த பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். அப்ப விருத்த சேதனத்தை பத்தி உனக்கு கவலை இல்லை, இங்க உனக்கு என்ன வேணும்னா புது பிறப்படைய வேண்டும். எப்படி அடைகிறது? சொல்ற, நாங்களோ நீதி
கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். பவுல் எப்படி காத்திருக்கிறாரா? நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீதி கிடைக்கும் என்று, விமோச்சனம் கிடைக்கும் என்று, ரட்சிப்பு கிடைக்கும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க இயேசு கிறிஸ்துவின் வந்தீர்கள் என்று சொன்னால், மீண்டும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நீங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. நீங்க விருத்த சேதனம் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் சரிதான், பண்ணலன்னு சொன்னாலும் சரிதான், இயேசு கிறிஸ்துவிட்ட அதெல்லாம் ஒண்ணும் தேவைப்படாது. என்னதான் தேவைப்படும்? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், விசுவாசத்தினால் ரட்சிப்பு. நீங்க ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும் என்றால் விசுவாசம் தான் வேணும்னு சொன்னோம். எப்படிப்பட்ட விசுவாசம்? சும்மா மனசால நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவருடைய மரணத்தை விசுவாசிக்கிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிப்பு அடைந்து விட்டேன், இப்படி நினைக்கிற விசுவாசமா? நீங்க அநேகர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். என் மனசால நான் கர்த்தரை நினைத்தால் போதும். இல்ல, நீ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். விருத்த சேதனம் செய்கிற விசுவாசம் அல்ல, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அப்படியானால் வெறும் நினைவுகளால் இருக்கிற விசுவாசம் அல்ல, ஏதோ ஒரு கிரியை செய்ய வேண்டும். அந்த கிரியையினால் ஏற்படுகிற விசுவாசம் இருக்க வேண்டும். அது என்ன கிரியைனா, விருத்த சேதனம் போன்ற கிரியைகள் அல்ல, மாறாக அன்பின் கிரியைகள். அது என்ன அன்பின் கிரியைகள்? பாருங்க, கலாத்தியர் 5:13 சொல்லுது, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். எதற்கு அழைக்கப்பட்டீர்கள்? சுயாதீனத்திற்கு. சுயாதீனம்னா சுதந்திரத்திற்கு, விடுதலைக்கென்று அழைக்கப்பட்டீர்கள். எதிர்த்து பாவத்திலிருந்து விடுதலைக்கென்று அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், எதற்கேற்றபடி அனுசரியாமல், மாம்சத்துக்கு ஏற்றபடி அனுசரியாமல், அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அந்த அன்பின் கிரியை என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. நீங்க ரட்சிப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதன் மூலமாக? விசுவாசத்தின் மூலமாக. விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்புக்கென்று, விடுதலைக்கென்று நீங்க அழைக்கப்பட்டுட்டீங்க. அந்த பாவத்திலிருந்து வெளில வந்தாச்சு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். அதை விசுவாசத்தினால் நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? நீங்க திரும்பவும் மாம்சத்துக்குள்ள போகாதீங்க. என்ன மாம்சத்துக்குள்ள போகாதீங்க? மாம்சத்தின் கிரியைகளாகிய ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமை, அந்த விதமான மாம்சத்தின் எண்ணங்களுக்குள்ள போகாம அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்த ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பினால் ஊழியம் செய்யுங்கள். எப்படி ஊழியம் செய்யறது? அடுத்த வசனம் சொல்றாரு 5:14, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு சொல்றீங்களே, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும்னு சொல்றீங்களே, அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி நீங்க நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொன்னா,
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறு. இப்போ ஒரு கேள்வி வருது. அதான் நியாயப்பிரமாணம் வேணாம்னு சொல்லியாச்சுல. விருத்த சேதனமும் நியாயப்பிரமாணம் தானே. சோ அந்த விருத்த சேதனம் வேண்டாம், நியாயப்பிரமாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நியாயப்பிரமாணம் வேணான்னு சொன்ன பிற்பாடு இப்ப நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்க நிறைவேற்றுவீங்க. எப்படி நிறைவேற்றுவீங்க அப்படின்னா, ஓட்ட நீ அன்பு கூறுறது மாதிரியே பிறரிடத்திலேயே அன்பு கூறுது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அன்பு கூறுறது? நான் உன்னையே நேசிக்கிறேன், நீ என்னையே நேசிக்கிற, எப்படி வாயால சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதுமா? சரி, இதே வசனத்தை வேற எங்கேயாச்சும் கேட்ட ஞாபகம் இருக்கா? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, இதுல நியாயப்பிரமாணம் அடங்கி இருக்கு இப்படின்னு சொன்ன இங்க மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இதே மாதிரி வசனத்தை கேட்டதுண்டா? யாத்திராகமத்திலையா? யாத்திராகமத்தில் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? இதே மாதிரி வசனத்தை, இதே மாதிரி வார்த்தைகளை யாரோ டிஸ்கஸ் பண்ணாங்க, ரெண்டு பேர். யாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க? அந்த காலில் விழுந்தாங்க, காலில் வந்து விழுந்தாரா? அதுக்குள்ள ஆன்சர் சொல்லிட்டேன் சார், ராஜேந்திரன் சொல்லிட்டாங்க. யாரோ ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, யார பேர் பக்கத்துல தான் வந்து நீக்கணும். இல்ல, அது ஒரு டிஸ்கஷன். இன்னொரு டிஸ்கஷன். சரி, மத்திய 22ஆம் அதிகாரத்துல, மத்திய 22ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்துல இருந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இந்த யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவ பின்னாடி துரத்திக்கிட்டே வருவாங்கல்ல, எப்படியாயும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ எப்படியாயும் சிக்க வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது யூதர்களுக்குள்ள ரெண்டு கூட்டத்தார் இருந்தாங்க, சதுசேயர், பரிசேயர் அப்படின்னு சொல்லி ரெண்டு கூட்டத்தார் இருந்தாங்க. இந்த ரெண்டு கூட்டத்தாருக்கும் அவங்களுக்குள்ளே வாக்குவாதம். இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும், சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் ஏற்கனவே வாக்கியாத்தான் நடந்துட்டு இருக்கு. இதுல இயேசு கிறிஸ்து இவங்க ரெண்டு பேருக்குமே எதிரி ஆயிட்டார். அதனால எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்களோ அங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாங்க. இப்ப ஏற்கனவே இந்த சதுசேயர் நிறைய கேள்விகள் கேட்டு இயேசு கிறிஸ்துவ பதிலடி வாங்கிடுவாங்க. உடனே பரிசேயருக்கு கோபம் வந்துச்சு. சதுசேயரவே அடிச்சிட்டாரு போல, வார்த்தையால மேற்கொண்டுட்டாரு போல இருக்கு, நம்ம விடக்கூடாது, நம்ம 4 கேள்வியை கேட்போம்னு சொல்லிட்டு இந்த பரிசேயர் வேகமா வந்து கர்த்தரிடத்துல ஒரு கேள்வி. அப்ப அதுல உள்ள ஒரு நியாயாஸ்திரி, நியாயம் பேசுறவன், கர்த்தருடைய பிரமாணத்தை பேசுகிறவன், அவன் கர்த்தரிடத்துல வந்து கேட்கிறான். அதான் அந்த 22ஆம் அதிகாரத்துல உள்ள மத்திய 22, 35, 36 வசனங்கள். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இதுல நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி, இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தில் எந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இவன் கேள்வி கேட்கிறான்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விருத்த சேதனத்தை பத்தி பேசினாலும் அதையும் வேதாகமத்துல நியாயப்பிரமாணம் தான் சொல்லியிருக்கு.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லும் போதும் அதையும் நியாயப்பிரமாணம் தான் வேதம் பேசுது. தேவனுடைய ஆலயத்துல ஆராதனைக்குரிய காரியங்கள், சடங்குகள், வழிமுறைகள், அதை பத்தி பேசினாலும் நியாயப்பிரமாணம் தான் பேசுது. சோ கற்பனைகளை பற்றி, தேவனுடைய சொந்த விளைவினால் எழுதப்பட்ட பிரமாணங்களை பத்தி பேசினாலும் அதையும் நியாயப்பிரமாணம் தான் பேசுது. அதனால நீங்க எங்கெல்லாம் நியாயப்பிரமாணம் வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு தெளிவு வேணும். எந்த பிரமாணத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி. சோ இங்க என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது? அடுத்த வசனத்தை படிச்சா தெரியும் நமக்கு. 10 கற்பனையை பத்தி தான் இங்க பேசுறாங்க, நமக்கு தெரியும். அந்த நியாயசாஸ்திரி கேட்கிறான், 10 பிரமாணத்துல எது பிரதானமானது? பிரதானமானதுன்னா முதன்மையானது. 10 இருக்கு, அது பெஸ்ட் அல்லது எது முதலாவதா சொல்லுவீங்க? எதை செய்யறீங்களோ இல்லையோ இந்த பிரமாணத்தை முதலாவது நீங்க செய்யணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு எதை சொல்லுவீங்கன்னு கேட்கிறான். நீங்க அடுத்த வசனத்தை பார்க்க வேண்டாம், உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படி 10ல எது பிரதானமானதுன்னு கேட்டா எதை சொல்லலாம்? அல்லது எப்படி சொல்லி இருக்கலாம்? 10ல எது முதன்மையானதுன்னு கேட்டா அந்த 10க்குள்ள ஏதாவது ஒண்ணு சொல்லிடலாம், அப்படிதானே? களவு செய்யாதிருப்பாயாக, இதுதான் பிரதானமானது. இல்ல இல்ல, தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, அதுதான் பிரதானமானது. இல்ல இல்ல, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக, அதுதான் பிரதானம் அப்படி சொல்லிக்கலாம்ல. ஏன்னா கேள்வி என்ன? 10ல எது முதன்மையானது? கேள்வி அதுதான். ஆனா கர்த்தர் சொன்ன பதில பாருங்க. 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. பத்துல எது முதன்மையானது? தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, இதுதான் பிரதான கற்பனை. உங்களுக்கு கேள்வி, அந்த 10 பிரமாணத்துல இந்த தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் கற்பனை இருக்கா? லிட்டரலா 10 பிரமாணத்துல உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக இருக்கா? கேள்வி என்ன? 10ல எது முதன்மையானதுன்னு கேள்வி. அப்ப அந்த 10ல இருந்தானே சொல்லணும். இவர் என்ன இங்க புதுசா சொல்றாரு? புதுசா வந்துட்டு தேவனுக்கு அன்பாயிரு அல்லது தேவனிடத்தில் அன்பாயிரு. சரி, இதோட விட்டாரான்னு பார்த்தா விடல. அடுத்து சொல்றாரு, இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை, இதற்கு அடுத்து இருக்கிற 2ஆம் கற்பனைன்னு சொல்லல, இதற்கு ஒப்பாயிருக்கிற சமமாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சரி, இந்த கற்பனையாவது அந்த 10ல எங்கேயாச்சும் இருக்கா? இவர் சொன்ன முதல் கற்பனையும் 10 பிரமாணத்துல இல்ல. 2வது சமமா இருக்கக்கூடிய 2வது கற்பனையும் அந்த 10 பிரமாணத்துல இல்ல. ஆனா இது 2 தான் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்ற. இத மட்டும் சொல்லிட்டு அப்படியே விடல, 3ஆவதா உள்ள சொல்றாரு. நாற்பதாவது வசனத்துல, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இவர் சொன்ன இந்த 2 கற்பனைகளும் அந்த 10 பிரமாணத்துல இல்ல. ஆனா இந்த 2 நீ கடைபிடிச்சாலே நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடைபிடித்ததாக அர்த்தம். அந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் கூட இதற்குள் அடங்கி இருக்கிறது என்று சொன்னார்.
இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு புதுசா 2 கற்பனையை கொடுத்திருக்காரு. 10 கற்பனை நமக்கு வேண்டாம். நமக்கு 2 கற்பனைகள் புதுசா கொடுத்திருக்காரு, அது போதும் அப்படின்றாங்க. அன்பு போதும் அப்படின்றாங்க. 10 வேண்டாம், 2 போதும். ஆனா கர்த்தர் இங்க சொல்றாரு, இல்லப்பா இந்த 2ல 10 அடங்கி இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா இன்றைய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல அந்த 10 பழைய யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு புதுசா வந்திருக்கிற 2 கற்பனை, அன்பின் பிரமாணம், அது போதும். அப்படியா? பழைய ஏற்பாட்டுல உள்ளவங்களுக்கு 10 கற்பனைகளும், புதிய ஏற்பாட்டுல உள்ளவங்களுக்கு 2 கற்பனைகளுமா? அப்ப இந்த அன்பை பத்தி பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலையா? அவங்க வெறும் அந்த 10 மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கா? அன்பை பத்தி அங்க போதிக்கலையா? கிறிஸ்து வந்த பிற்பாடுதான் அன்பை போதிச்சாரா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யூதர்களுக்கு இதே மாதிரியான அன்பின் கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா, கொடுக்கப்படலையா? ஏன்னா 10 பிரமாணத்துல இந்த அன்பின் கட்டளைகள், தேவனிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்புன்ற கட்டளை வரல 10 பிரமாணத்துல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, பிரதான கற்பனை எதுன்னு கேட்டா இந்த 2 தான் பிரதானம், இதுதான் முதன்மையானதுன்னு இந்த 2 பத்தி சொல்றாரு. அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 2 இப்பதான் புதுசா கொடுத்திருக்காரு, இது கிறிஸ்தவர்களுக்கானது. பழைய கிறிஸ்தவர்களுக்கு, பழைய யூதர்களுக்கு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அங்கே பழிக்கு பழி கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய இஸ்ரவேலர்கள் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு, அன்பின் பிரமாணம் இங்கேதான் கொடுக்கப்பட்டது, பழிக்கு பழி அங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்களே. ஆனா இந்த 40வது வசனம் சொல்லுது, இல்லப்பா இந்த 2 அன்பின் பிரமாணம், இந்த 2 அன்பின் பிரமாணத்துக்குள்ளதான் 10 அடங்கி இருக்கு அப்படின்னு. அப்பனா இந்த வசனம் உண்மை என்று சொன்னால், இந்த 2 அன்பின் பிரமாணங்களும் இந்த 10 பிரமாணத்துல அடங்கி இருக்குன்னு சொன்னா, அப்ப இது இந்த 10 பிரமாணமும் இந்த 10க்குள்ள இருக்கக்கூடிய இந்த 2ம் பழைய யூதர்களுக்கும், பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கும் காணப்பட்டிருக்கணும்ல, இந்த பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கணும்ல. கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்ப்போமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனம் எங்க பார்த்தோம்? மத்தேயு 22:35 பார்த்தோமா? சோ புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்குமே உன் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறணுமா? உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கும் இதே பிரமாணம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, இதே அன்பின் பிரமாணம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கிற அன்பின் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகே. இந்த பிறனிடத்திலும் அன்பு கூறுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? அப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யூதர்களுக்கு மத்தியில கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் தான் கேள்விப்பட்டோம். ஆனா இங்க பாருங்க, லேவியராகமம் சொல்லுது, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, பழிக்கு பழி வாங்காமலும், உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும்,
உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். வாசிக்கிறது எங்க வாசிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். யாருக்கு மத்தியில் பேசப்பட்டது? பழைய யூதர்களுக்கு மத்தியில் பேசப்பட்டது. இதுவரைக்கும் யூதர்களை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? பழிக்கு பழி வாங்குவாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அங்க எடுப்பாங்க, அப்படிதான் நம்ம பார்த்தோம். ஆனா இங்க வசனம் சொல்லுது பழிக்கு பழி யாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கும் அதே வசனம் தான். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் மட்டும் அன்பில் அப்படியே இருக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டு யூதர்கள் மட்டும் பழிக்கு பழி வாங்கிட்டு தெரியலாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு யூதனுக்கும் இதே அன்பின் பிரமாணம் தான். அப்புறம் நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கலாம்? என்ன கேள்வி கேட்கலாம்? பழைய ஏற்பாட்டு யூதனும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த வசனம் தான். அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கலாம்? அப்புறம் எதுக்காக அல்லது யாருக்காக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எடுக்கணும்னு சொல்லி அங்க ஒண்ணு வாசித்தோமே, அது யார் பழிக்கு பழி வாங்குறது? அது யார் கொடுக்கப்பட்ட சட்டம்? அது கேள்விக்கு பதில். பழைய ஏற்பாட்டு யூதர்கள்ட்ட நீ பழி வாங்க கூடாது, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறு இப்படிலாம் சொன்னார்னா, அப்ப இன்னொன்னு படிச்சோமே, கண்ணு கண் வாங்கு. ஒருத்தன் ஒரு கண்ணை, அதுவும் எந்த கண்ணை குத்துனானோ வலது கண்ணை குத்துனா குத்துனவனுடைய வலது கண்ணை வலது கை கட்ட விரல எவனாச்சும் எடுத்தானாக்கா அப்ப அவனுடைய எவன் வெட்டானோ அவன் கையில உள்ள அதே வலது கை அதே கட்ட விரல வெட்டி. இது யாருக்கு சொல்லப்பட்டது? நம்மளே யோசிக்கிறோம் பாத்தீங்களா? நம்மளே யோசித்தோம்னா மற்ற கிறிஸ்தவ சகோதரர்கள் யோசிப்பாங்க, யோசிக்க மாட்டாங்களா? சரி, அது யாருக்கு சொல்ல? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், வேதாகமத்துல அநேக சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டீங்கன்னு சொன்னா, அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் வகைப்படுத்தினா எத்தனை வகையா பிரிக்கலாம்? நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4 வகையா பிரிக்கலாம். இந்த 4 வகையான சட்டங்களை வேதாகமத்துல எல்லா இடத்துலயுமே நியாயப்பிரமாணம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அத்தனை நியாயப்பிரமாணத்தை எடுத்து வகைப்படுத்தினா 4 வகையா பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம்? அதாவது ஆராதனைகளுக்குரிய பிரமாணம். அன்னைக்கு ஆராதனை செஞ்சாங்க இல்லையா? தேவாலயம் ஒன்று இருந்துச்சு. அந்த தேவாலயத்துல பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டது, காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. இப்படி தேவனுக்குரிய காரியங்கள், சோ ஆலயத்துக்குரிய காரியங்கள். அப்ப அதுக்கு ஒரு சில ஒழுங்குமுறைகள் இருந்தது, சட்டத்திட்டங்கள் இருந்தது. அவைகள் ஆராதனைக்குரிய சட்டத்திட்டங்கள். அதை எப்படி சொல்லுவாங்க? வேதாகமம் சடங்காச்சார பிரமாணம் என்று சொன்னது. அப்ப நியாய பிரமாணத்துல ஒரு வகை என்னது? சடங்காச்சார பிரமாணம், ஆராதனை முறைகளுக்குரியது. சரி, இன்னொரு வகை என்னது? அரசியல் அமைப்பு சட்டம். அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு இஸ்ரேல் தேசம் ஒரு நாடாக இருந்தாங்க. அப்ப ஒரு நாடுன்னு இருந்தா அந்த நாட்டுக்கு சட்ட திட்டங்கள் இருக்கும், அரசியல் அமைப்பு சட்டம். அப்ப நியாயப்பிரமாணம்ன்ற வார்த்தையில 2வது வகை என்னது? அரசியல் அமைப்பு சட்டம். 3வது ஆரோக்கிய பிரமாணம். மக்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்கு, அவர்களுக்கு நோய்கள் வந்தா, பிணிகள் வந்தா அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவங்க உடம்பை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவங்களுக்கு ஒரு சில வியாதிகள் வந்தா வீட்டுக்கு உள்ள இருக்கணுமா, வீட்டுக்கு வெளியே இருக்கணுமா, இல்ல நகரத்துக்கு புறம்பாக இருக்க வேண்டுமா, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள். 4வதா தேவனுடைய பிரமாணம், ஒழுக்க பிரமாணம். தேவன் தம்முடைய விரலினால் எழுதி கொடுத்த 10 பிரமாணம். சோ நியாய பிரமாணத்தை நீங்க 4 வகையா பிரிக்கலாம். ஆனா இந்த 4 வகையான
பிரமாணங்களையும் வேதாகமம் நியாயப்பிரமாணம் 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 என்றுதான் அழைக்கிறது. இதுல அந்த அந்த 10 பிரமாணத்தை மட்டும்தான் தேவன் தம்முடைய வழியினால் எழுதினாரு. மிச்சம் 3 பிரமாணத்தை மோசே மூலமா எழுத சொன்னார். இதுல இந்த பழிக்கு பழி வாங்குறது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற சட்டம், பழிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டம் எந்த பிரமாணத்துல வருது? எந்த வகையான பிரமாணத்துல வருது? அரசியல் அமைப்பு சட்டம். நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ராஜா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் வந்தா 2 வீட்டுக்காரன் சண்டை போட்டு வரான், ராஜா கிட்ட நியாயம் கேட்டு வரான். ராஜா சொல்றாரு, எப்பா ஒரு காதை வெட்டிட்டானா மறுகாதையும் காட்டு வெட்டட்டும் அப்படின்னு ராஜா சொன்னாருன்னு வச்சுக்கங்களேன். அன்பின் பிரமாணத்தை எடுத்து வீசினாருன்னு வச்சுக்கங்களேன், என்ன நடக்கும்? நாட்டுல ஒரு வயலுக்கும் காது இருக்காது. சரிதா? ராஜா ஸ்ட்ரிக்டா நடந்தா மட்டும்தான் அந்த நாட்டை ஒழுங்கா நிர்வகிக்க முடியும். அப்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற பழிக்கு பழியான சட்டம் யாரிடம் கொடுக்கப்பட்டதுன்னா ராஜாவிடம் கொடுக்கப்பட்டது. நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம். உன் நாட்டுல உன் குடிமகன், உனக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு பயம் ஏற்படணும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் தீங்கு ஏற்படுத்த கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும்னு சொன்னா நீ இந்த மாதிரி செய் அப்படின்னு அது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட பிரிவிலேஜ். ஆனா அது ஒரு தனி மனிதன் கையில எடுக்க கூடாது. ஒரு தனி மனிதர்கள் நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம 2 பேரும் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து அன்பினால் நாம் கிரியை செய்ய வேண்டும், அன்பினால் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் இளையராஜா சொல்றாரு, நீ உனக்குள்ள பழிக்கு பழி வாங்காத. தனி மனிதர்கள், குடிமக்கள், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காத, பழிக்கு பழி வாங்காத, பொறாமை கொள்ளாத. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்குமே இந்த அன்பின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, இந்த 2 பிரமாணத்துக்குள்ள எது அடங்கும்? 10 பிரமாணமும் அடங்கும். ஆகினால 10ஐயும் கடைபிடி அப்படின்னு சொன்னார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 2:8, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். என்ன பிரமாணமா? 10 பிரமாணத்துக்கு இன்னொரு பேரு ராஜரீக பிரமாணம். ராஜ அந்தஸ்து உள்ள பிரமாணம் 10 பிரமாணம். சோ இந்த 10 பிரமாணத்தை, இந்த ராஜரீக பிரமாணத்தை கர்த்தர் சொல்றாரு, இது அன்பின் பிரமாணம். இந்த 10 பிரமாணமும் இந்த 2 அன்பின் பிரமாணத்துக்குள்ள அடங்கும். அதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 9வது வசனம், பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படி? பட்சபாதம் உள்ளவர்கள். சோ ஒரு பக்கமா சார்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படி? எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். எது எல்லாவற்றிலையும்? எந்த ஒரு பிரமாணத்தை மீறினா? ஒரு உதாரணம் சொல்ற. ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர்
கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாய் இருப்பாய். சோ 10 பிரமாணத்துல நீ ஒன்ன மீறினாலும் சரிதான், எல்லாவற்றிலும் மீறினவனாய் இருப்பாய். 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க. என்ன சட்டத்திட்டம்? ஒரு பாடத்துல ஃபெயில்னாலும் எல்லா பாடத்திலும் ஃபெயில். சோ இங்க ஒரு பிரமாணத்தை மீறினாலும் எல்லா பிரமாணத்திலையும் நீ ஃபெயில். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். நீங்க எப்படி நியாய தீர்ப்பு அடைய போறீங்க? எப்படி நியாய தீர்ப்பு அடைய போறோம்? சுயாதீன பிரமாணத்தினால். சுயாதீன பிரமாணம்ன்றது பாவத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அல்லது பாவத்திலிருந்து சுதந்திரம் கொடுக்கக்கூடிய பிரமாணம். அதுதான் கலாத்தியர் 5:13 பார்த்தோம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். நீங்க ரட்சிப்புக்கு என்று அழைக்கப்பட்டீங்க. அப்ப ரட்சிப்பின் பிரமாணம் எது? 10 பிரமாணம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய பிரமாணம். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், விசுவாசத்தினால் தானே ரட்சிப்பு. இதுதான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்ப சுயாதீன பிரமாணத்தினால் விடுதலையாக போறவங்களே அப்படின்னு இதே வசனம் சொல்லுது. அப்ப சுயாதீன பிரமாணத்தின்படி செய்யணும்னு வேற இங்க சொல்லுதே. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நியாய தீர்ப்பு அல்லது அல்லது விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை எதன் மூலம் தான் விடுதலை? விசுவாசத்தினாலதான் விடுதலை. ஓகே, விசுவாசத்தினாலதான் விடுதலை. சரி, யாரெல்லாம் விசுவாசத்துக்குள்ள வந்தீங்க? அதுக்கும் முன்னா இருக்கீங்களா? யாரெல்லாம் விசுவாசத்தினால் விடுதலை அடைந்தீர்கள்? எல்லாருமே? நிஜமாவா? நிஜமாவான்னு கடவுள் திருப்பி ஆஃப் ஆயிட்டீங்க. தைரியமா சொல்லுங்க, நாங்கள் விசுவாசத்தினால் விடுதலை அடைந்திருக்கிறோம். சரியா? சோ நாம் விடுதலையின் அனுபவத்துக்குள்ள வந்தாச்சு. யார் வெற்றி பெறுவா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் இயேசுவின் ரத்தத்தினால் விசுவாசத்திற்குள்ளாக வந்துட்டோம். இந்த விசுவாசத்தை முடிவு பரியந்தம் யார் பார்த்துக் கொள்கிறோமோ அவர்கள் முழுமையான ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. சரி, இப்ப நாம என்னைக்கு விசுவாசத்துக்குள்ள வந்தோமோ வந்த உடனே கடவுள்கிட்ட போயிட்டோமா? போகல. சரி, விசுவாசத்துக்குள்ள வந்த உடனேயே மரிச்சிட்டோமா? இல்ல. அப்ப விசுவாசத்துக்குள்ள வந்துட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம். அப்ப வேற கிரகத்துக்கு எங்கேயாச்சும் போயிட்டோமா? இல்ல. இதே பாவ பூமியில தான் இருக்கும். இப்ப விசுவாசத்துக்குள்ள வந்த நானு இந்த பாவ பூமியில அடுத்து பாவம் செய்யாம இருப்பேனா? வாய்ப்பு இருக்கா? இல்ல. நான் மீண்டும் பாவம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப நான் இந்த விசுவாசத்துக்குள்ள நான் வந்துட்டேன். வந்த நான் என்ன செய்யும்? நான் என்ன பாவியா இருந்தேன், அந்த பாவத்திலிருந்து கிறிஸ்து என்னை மீட்டான்னு சொல்லி விசுவாசத்துக்குள்ள நான் வந்துட்டேன். வந்த நானு இப்ப என்ன செய்யணும்? மீண்டும் பாவத்துக்குள்ள விழாம இருக்கும், மீண்டும் பாவம் செய்யாம இருக்கும். இப்ப நான் மீண்டும் பாவம் செய்யாம இருக்கணும்னா எது பாவம் எது பாவம் இல்லைன்றது எனக்கு யாரு விளக்கி சொல்லுவா? அந்த 10 பிரமாணம் தான் எனக்கு சொல்லணும். அப்படிதானே? அந்த 10 பிரமாணம் தான் எனக்கு எது பாவம் எது பாவம் இல்லைன்னு சொல்லி தரும்.
இப்ப ரட்சிப்புக்குள்ள வந்த என்னை ரட்சித்தது யாரு? இந்த பிரமாணமா இல்ல கிறிஸ்துவா? என்னை ரட்சித்தது கிறிஸ்து. இப்ப நான் நடக்க வேண்டிய வழி பிரமாணத்தின் வழி. ரெண்டுக்கும் வித்தியாசம். என்னை பிரமாணம் ரட்சிக்கல. இந்த 10 பிரமாணம் என்னை ரட்சிக்கவில்லை. என்னை ரட்சித்தது எனக்காக ஜீவன் கொடுத்து இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தா. நான் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன். இனி பாவம் செய்யாம இருக்கணும்னா இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட நான் முடிக்கிறேன். சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்னது சதுப்பு நிலக்காடுகள்? சூரிய வெளிச்சம் எல்லாமே கீழ இருக்கும். சூரிய வெளிச்சம் கீழ இருக்கும். அது இன்னும் ஈஸியா சொல்றதா இருந்தா புதைக்குழி. கால் வச்சா உள்ள இழுத்துரும். பார்க்கறதுக்கு அப்படியே தரம் மாதிரி தான் இருக்கும். அது லூஸான மண்ணு மாதிரி இருக்கும். காலை வச்சுட்டோம்னாக்கா அந்த புதைக்குழிக்குள்ள போயிடுவோம். இது சதுப்பு நிலம். இப்போ இந்த சதுப்பு நிலம் நிறைந்த இடத்துல ஒரு ரோடு போட்டுருக்காங்க. இந்த ரோடுக்கு சைட்ல 2 பக்கமும் சதுப்பு நிலம், 2 பக்கமும் போஸ்ட் ஊடிடலாம், விளம்பர பலகை. இது சதுப்பு நிலம், கால் வச்சா விழுந்துருவீங்க, உங்களை காப்பாற்ற முடியாது, இதுக்குள்ள வராதீங்க, அந்த ரோட்லயே போங்க அப்படின்னு போர்டு வச்சுக்கலாம். நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ நமக்கு தான் புத்தி போகும்ல, எதை செய்யாதுன்னு சொல்றோமோ செய்வோம்ல. ஸோ அது மாதிரி வச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு வச்சிடும். உள்ள இருந்துச்சு, உள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கும். இப்போ அங்க இன்னொருத்தர் வராரு. வந்தவர் நம்ம பாதுகான காப்பாத்துறதுக்கு கையில போட்டு நம்மளுக்கு மீட்கிறார். என்ன கையில பிடிச்சி மேல வந்துட்டோம், திருப்பி ரோடுக்கு வந்தாச்சு. ஆனா தொடர்ந்து போறோம். 2 பக்கம் என்னதான் இருக்கு, அதே சதுரம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. நம்ம அந்த ரோட்ல மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப என்ன செய்யும்? மீண்டும் காலை விட்டு பார்க்கணுமா, இல்ல ஒழுங்கு மரியாதையா அதே ரோட்ல இப்ப போயிட்டே இருக்கு? இப்போ உங்களுக்கு சதுப்பு நிலமா இல்லையா அப்படிங்கறத சொல்றது எது? அந்த போர்டு. போர்டு வச்சுக்கிட்டே வரலாம். நம்ம போற பாதையில போர்டு எழுதிக்கிட்டே இருக்கு, சரியா? அந்த போர்டை பார்க்க சரி வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு அறிவு வருது இல்லையா? ஆனா உங்களை காப்பாத்துறது யாரு? ஏற்கனவே விழுந்தப்ப யாரோ ஒரு மனிதன். அந்த போர்டு உங்களை காப்பாற்றல. இல்ல, அந்த விளம்பர பலகை உங்களை காப்பாற்றவில்லை. உங்களை காப்பாற்றியது அந்த வழிபோக்க. நீங்க முத நடந்து வரும்போதும் அந்த போர்டு அங்க இருந்துச்சு. நீங்க வேணும்னே காலை விட்டு பார்த்துட்டு மீண்டும் காப்பாற்றப்பட்ட போதும் அதுக்கு பிற்பாடும் போர்டு. அப்ப எல்லா காலத்திலையுமே அந்த போர்டு. மனிதன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி 10 கற்பனை இருந்துச்சா இல்லையா? மனிதன் பாவம் செஞ்ச பிற்பாடு அந்த 10 கற்பனை இருக்குமா இருக்காதா? அது எப்பவுமே ஸ்டாண்டர்ட். நம்முடைய வழியை காட்டக்கூடியது அந்த 10 கற்பனை. நம்ம பாவத்துல விழுந்த போது மீட்டது அந்த வழிபோக்கல் மாதிரி கிறிஸ்து நம்மை மீட்டார். கிறிஸ்து என்னை மீட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் காலை விட்டு பார்த்தா 10 கற்பனைகள் நமக்கு வழிகாட்டி. 10 கற்பனை நம்மளை ரட்சிக்கல, கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை ரட்சித்தது. அடுத்து நான் எப்ப சாவேனோ அல்லது கர்த்தர் எனக்கு எப்ப வருவாரோ அது வரைக்கும் இந்த 10 கற்பனைகள் எனக்கு வழிகாட்டியாக செயல்படும். இதை நம்முடைய சகோதரர்கள் மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சமுதாயக்காரன் பூரா இந்த 10 கற்பனையால ரட்சிப்படைஞ்சோம் சொல்லிட்டு இருக்காங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்லல. விசுவாசத்தினால் ரட்சிப்பு, விசுவாசத்தினால மட்டும்தான் ரட்சிப்பு. ஆனா மீண்டும் நான் பாவம் செய்யக்கூடாதுங்கிறத 10 கற்பனை எனக்கு போதிக்குது. அதன்படி நான் நடக்கிறேன். அது எனக்கு ஒரு டீச்சர், அது எனக்கு ஒரு கைடு. ஆகையினால் விசுவாசத்தினால் நாம் பிழைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக நாம் வர வாரத்துல கடைசியாக ரட்சிப்பை பற்றி நாம் முடிக்க போகிறோம். ரட்சிப்பு அடைஞ்சாச்சு. ரட்சிப்பு அடைந்தவர்கள் அல்லது ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவேளை
நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு நம்புனீங்கன்னா இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்ய வேண்டும், அதுதான் இந்த ரட்சிப்பின் தலைப்புல இறுதி படிப்பு நாம் படிப்போம். நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.